எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய பாதபடத்தில் கடந்து வரவும், எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இவ்வளோ மக்களுக்காக அற்ப நேரம் பாதத்திலும் செபிக்கவும், ஆலோசனை கொடுக்கவும், அடிநதை தாங்கினதுக்காக, பலப்படுத்தினதுக்காக, அரவணைத்ததுக்காக, வழிநடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி. அடினுக்கு அதுக்கேற்ற பலனும் ஜீவனும் வல்லமையும் கற்று தந்ததுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்தப்பா நம்முடைய கிருபா, நம்முடைய தயவு, நம்முடைய வல்லமை, நம்முடைய தாட்சி, நம்முடைய மகிமை, நம்முடைய பாதுகாப்பு அடிங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு என்னோட ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நம்முடைய பராமரிப்பு இருப்பதாக, பாதுகாப்பு இருப்பதாக, நம்முடைய அன்பின் கரங்களை தாங்கி நடத்துவதாக. ஒருவருக்கு ஒரு கேடோ, கெடுதியோ, துன்பமோ, துயரமோ, கண்ணீரோ எதுவுமே வந்த பிள்ளைகள் வேதனைக்க, கலங்க, தவிக்க ஒருபோதும் விடக்கூடாதப்பா. நம்முடைய கிருபையுள்ள கரம், நம்முடைய தயவுள்ள கரம், நம்முடைய மகிமையுள்ள கரம், நம்முடைய வல்லமையுள்ள கரம், நம்முடைய அற்புதமான கரம், நம்முடைய அதிசயமான கரம், நம்முடைய பாதுகாக்கிற கரம் என் மக்களோடு கூட இன்னைக்கு அனுகூலமாக இருக்கட்டுமே. ஒருவருக்கு ஒரு கேடு கெடுதி வரக்கூடாதப்ப. எல்லாரும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து வழிநடத்தி அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். அதை என்னை பலப்படுத்துங்க, கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க, தொடர்ந்து பெரிகாத்து செய்யுங்க. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் இன்னைக்கு என்னோட ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும்னு நான் நம்புகிறேன். கன்வென்ஷனிலும் கர்த்தருடைய கிருபை மகிமையாய் கர்த்தர் வெளிப்படுத்த நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும்னு நம்புகிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பலன் இருந்தால் மட்டும்தான் கன்வென்ஷன் மேடையில் ஏற முடியும். அநேகாயிரம் மக்களுக்கு முன்பாக நிற்கிறது சாதாரண காரியம் அல்ல. ஆனபடி தொடர்ந்துள்ள ஜெபம் எனக்கு அவசியமாக தேவை. ஜெபத்தில் நான் என்னை தாங்கிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1230 நாளுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மட்டும் தேவன் நம்மை நடத்தினார். 231 நாளுக்குள்ள இன்னைக்கு நம்ம பிரவேசித்திருக்கிறோம். 231 நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார், இனிமேலும் தேவன் நம்மை நடத்துவாராக. ஒரு வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீன்மை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஒரு அருமையான ஒரு வாக்கு. அது வாக்தத்துவமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு வருகிற இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊன்றுகோலாக, உங்களுக்கு ஒரு கேடகமாக, உங்களுக்கு ஒரு பரிசையாக, உங்களுக்கு பாதுகாப்பாக, ஒரு அரணாக, கோட்டையாக அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவரை போல உண்மை உள்ள தெய்வம் உலகத்தில் இல்லை. கள்ளம் கபடம் இல்லாத ஒரிஜினல் ஒரு தெய்வம், ஒரு உண்மையுள்ள தெய்வம் உண்டானால் அவர் தான் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் யார் தெரியுமா? கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவரிடத்தில் எந்த கள்ளம், எந்த பொய், எந்த பித்தலாட்டம் அவரிடத்துல இல்லை. எந்த ஒரு தீன்மையானது அவரிடத்தில் நம்ம பார்க்கவும் முடியாது. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி. இன்னைக்கு அநேக மக்களுக்கு எங்க போறேன்னு தெரியல. நாளைக்கு வெடிய வந்தால் அந்த வெடிய கால என்ன செய்யுது, எங்கே போகிறது, எதை பண்ணுறது, அப்படியே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு மெண்டலாட்டி மாதிரி, ஒரு பித்தலாட்டம். என்ன நடக்கிறதுன்னு தெரியல, எங்கே போகிறேன்னு தெரியல, எது செய்யலாம், எதை பேசலாம், அப்படிப்பட்ட ஒரு இது இல்லாமல் அப்படியே மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி மைண்டு சேஞ்சாக இருக்கிற ஒரு கண்டிஷனில் தான் இன்றைக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். யாருக்குமே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆனந்தம் இல்லை. இருக்குது எல்லாமே, ஆனால் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்றார்? அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீன்மை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இன்னைக்கு பகலில் உங்களுக்கு யார் தீன்மை செய்ய நினைத்திருக்கிறேனோ, எவன் எங்கே உங்களுக்கு கண்ணி வைத்திருக்க உங்களுக்கு தெரியாது, எவன் வலை விரித்திருக்கிற உங்களுக்கு தெரியாது, எங்கே உங்களுக்கு குழி குழித்திருக்க உங்களுக்கு தெரியாது. யார் இன்னைக்கு உங்களுக்கு தீன்மை செய்ய நினைத்திருக்கிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாங்க, தீன்மை நின்று விலக்கி அவர் உங்களை காத்து கொள்ளுவாராக. ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக தான் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீன்மை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இந்த வார்த்தையை உண்மையா நீங்க நம்புங்க, உண்மையா நீங்க விசுவாசிங்க, உண்மையா இந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. என் கர்த்தரோடு பேசுகிறார், இந்த வார்த்தை நான் நம்புகிறேன், இந்த வார்த்தை எனக்கு போதும், இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை நடத்தி என்னை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில வரட்டுமே. அந்த நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில் வரட்டுமே. நிச்சயமாகவே கர்த்தர் இதன்படி உங்களை கனப்படுத்துவார், இதன்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், இதன்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரால் அது கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். ஆ தெய்வத்தை தாமே நம்ம இங்கே ஆராதித்து கொண்டிருக்கிறோம், நம்ம இங்கே விசுவாசிக்கிறோம். அந்த தெய்வம் நம்மளை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவரிடத்திலே பூர்ண நம்பிக்கை,
பூர்ண விசுவாசத்தை நாம் வைத்து அவரோடு கூட நாம் இருந்து எசைந்து போகிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு அனுகிரகமாகவும் நமக்கு ஆறுதலாகவும் அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அதை செய்வாராக. அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய வல்லமையும் அவருடைய வழிநடத்துதலும் உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு கேடும் ஒரு கெடுதி உங்களுக்கு வர தேவன் அனுமதிக்க மாட்டார். அவருடைய கிருபையின் பொற்கரம் உங்களை தாங்குவார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீன்மை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தை எங்களுக்கு நீ தந்ததுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இதை நாங்கள் கேட்டு இதை நாங்கள் நம்பி இதன்படி நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் எங்களுக்கு தயவும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் தேவன் எங்களுக்கு தரும்படி உம்முடைய நாமத்தில் நாங்கள் செபிக்கிறப்பா. உம்மால கூடும் ஆண்டவரே, உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லப்பா. உம்மால கூடாது ஒன்றுமே இல்லை. கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சகலத்தின் மேலும் அதிகாரம் படைத்தவர். சகலத்தின் மேலும் அதிகாரம் படைத்தவர். நீர் ஜெய கிறிஸ்துவப்பா. எங்களை ஜெயமாக நடத்துகிறவர். எங்களை ஜெயமாக நடத்துகிறவர். எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குறவர். எங்களை ஆச்சரியமா நடத்துகிறவர். அற்புதமாய் நடத்துகிற ஒரு உண்மையுள்ள தெய்வம் நீராயிருக்கால் உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு பகல் காலம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அதிகால நேரத்தில் உடைய திருப்பாதத்தினர் கொண்டு வைக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக கொண்டு வைக்கிறேன் அப்பா. எல்லா பிள்ளைகளையும் செப்பரேட்டாக இன்னைக்கு அனுகிரகிக்கணும். இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி வந்துட்டீங்க. இதுவரையிலும் கர்த்தர் பாதுகாத்துட்டீங்க. இந்த மாதத்தினுடைய கர்த்தாவே, இந்த நாள் வரையிலும் நீங்க காத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த 14ஆம் தேதி வரையிலும் உடைய கிருபை என் மக்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். கொடூரமான பயங்கரமான அமைதியாகவே ஒருவராலே சமாளிக்க முடியாத போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பட்டினிகள் வந்த பொழுதும் என் பிள்ளைகள் தளர்ந்து போகாதபடி நிலைத்து நிற்க நீர் கிருபை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. விடாதபடி நீ தாங்கினதுக்காக நன்றியப்பா. உடைய கிருபை என் மக்கள் கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. அன்னன்றைக்குள்ள ஆகாரத்தை கொடுத்தீங்க, பலன் கொடுத்தீங்க, கிருபை கொடுத்தீங்க, பாதுகாப்பு கொடுத்தீங்க, ஜீவனை கொடுத்தீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். இப்பொழுதும் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. வியாதி படுக்கையில் கடந்து மரண வேதனைப்படுகிற பிள்ளைகள் உண்டு. என்ன சிறு தெரியாம தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தாவை எடுத்த டெஸ்டிங்களுடைய அந்த கர்த்தாவை பதில் வராம அதுக்காக தவித்து கொண்டிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. ஐயோ, என்னோட ரிசல்ட் எப்படி வரும், அது கேன்சர் ஆயிருப்பேனோ என்ன ஆயிருப்பேனோ சொல்லி தவிக்கிற மக்கள் இதில் உண்டப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல் முழுவதும் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற வேண்டும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், ஆண்டவரே என்ன செய்ய தெரியாம ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாளுக்காக ஏங்குற மக்கள் ஏராளம் பேர் உண்டப்பா. இன்னைக்கு பகல் காலம் கடன்காரனுக்கு பதில் சொல்லணும், கடன்காரனுக்கு கடன் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். கர்த்தாவே, எத்தனையோ விஷயங்கள் பிற வாழ்க்கையில் இருக்கலப்பா. அதுக்காக ஏங்குறவங்க தவிக்கிறவங்க இருப்பாங்க ஆண்டவர். இந்த வாரத்தோட கடைசி நாளில் பலவிதப்பட்ட விஷயத்துல என் பிள்ளைகள் கண்ணீரோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் மிகுந்த வேதனையோடும் துக்கத்தோடும் இந்த உலகத்தில் இருக்கிறது உண்டானால் அப்பா, இந்த வார்த்தை என் பிள்ளை தேற்றும். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீன்மை நின்றும் விலக்கை காத்து கொள்ளுவார். அப்பா, நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். என் பிள்ளைகளை ஒரு தீன்மைக்கும் விட்டு கொடுக்க கூடாதப்பா. ஒரு தீன்மைக்கும் என் பிள்ளைகளை விட்டு கொடுக்க கூடாதப்பா. நீங்க காத்து நடத்துங்க, நீங்க அரவணைத்துக் கொள்ளுங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய வல்லமையும் நம்முடைய பராக்கிரமும் நம்முடைய மகிமையும் நம்முடைய பிரசன்னமும் என் மக்கள் அனுபவிக்க ருசிக்க அப்பா நீர் கிருபை தரும்படி செபிக்கிறோம். நீர் கிருபை தரும்படி செபிக்கிறோம். நீர் கிருபை தரும்படி செபிக்கிறோம். உம்முடைய மகுத்தமுள்ள கரம், உம்முடைய வல்லமை உள்ள கரம், உம்முடைய பராக்கிரமம் செய்கிற கரம், தாங்குகிற கரம், ஏந்துகிற கரம், ஆண்டவரை தேற்றுகிற கரம், அரவணைக்கிற கரம், தூக்கி சுமந்து செல்லுகிற கரம் இப்பொழுது மக்களோடு இருப்பதாக ஒருவரையும் கைவிடக்கூடாதப்பா. காயப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுடைய காயங்கள் எல்லாம் ஆற்றி கட்டும்படி நான் செபிக்கிறோம். எசப்பா, கைவிடப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆருடையும் ஆசிரியம் இல்லாம தனிமையில் இருக்க தவிக்கிறவங்க உண்டப்பா. ஆறுதலை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்காக நான் செபிக்கிறேன். எசப்பா, இந்த வாரத்தின் கடைசி நாளில் எல்லா ஊழியக்காரர்களை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. நாளை கடக்கிற ஆராதனையில் அவங்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. நல்ல தூது கொடுங்க, நல்ல ஆராதனை கொடுங்க, நல்ல சத்தியத்தை கொடுங்க, நல்ல கர்த்தாவே கிருபைகளை கொடுங்க, வரங்களை கொடுங்க, அதிகாரங்களை கொடுங்கப்பா. எல்லா ஊழியர்களையும் அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்கப்பா. இந்த மிஷினரிகள் எல்லாம் அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்கப்பா. எங்கெல்லாம் சபை ஆராதனை நாளைக்கு நடக்கிறேனோ அங்கெல்லாம் ஒரு விடுதல், ஒரு பெரிய விடுதல், பெரிய மகிமை, பெரிய அறுவடை உண்டாகட்டும். அதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை செய்கிறதுக்காக நன்றி. நம்முடைய மகிமை அங்கு வெளிப்படுகிறதுக்காக நன்றி. நம்முடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறதுக்காக நன்றி. நம்முடைய அற்புதத்தின் கரம், நம்முடைய அதிசயத்தின் கரம் இப்ப அங்கு வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, தேற்றுங்க, அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே நம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு கேடோ கெடுதியோ துன்பமோ துயரமோ வந்து என் பிள்ளைகள் பாதிக்கப்பட கலங்க தவிக்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாதப்பா. ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. எசப்பா, பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய்
மக்களாய் சேரட்டும். அடங்காத பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஒரு பிள்ளையும் பாபத்தில் சாபத்தில் விழுந்து போகக்கூடாதப்பா. எந்த ஒரு மனுஷனும் அடிமத்தனமாய் பிசாசுக்கு அடிமத்தனை போகக்கூடாதப்பா. எல்லா சபைகள், எல்லா ஊழியங்கள், எல்லா விசுவாசிகள், எல்லாருடைய குடும்பங்கள், எல்லா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையுள்ள கரம், தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி நான் செபிக்கிறோம். உங்களோட வருகை மிகவும் சீக்கிரப்பா. உங்களோட வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை உண்மையுள்ள மக்களாக நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, கள்ளம் கபடம் இல்லாதவங்களாக, சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைகளாக, சத்தியத்துக்காக ஓடுகிறவர்களாக, சத்தியத்தை மேய்கிறவர்களாக, சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக நீங்களை மாற்றும்படி செபிக்கிறோம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. எங்களோட விடுதல் இந்த சத்தியத்தில் உண்டப்பா. எங்களோட மீட்பு இந்த சத்தியத்தில் உண்டப்பா. இதே தவிர எங்களுக்கு வேற விடுதல் ஒன்றுமே இல்லப்பா. எங்களை எல்லா பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரோகத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் கோபாக்கிலின் நரகத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் இந்த புத்தகம் மட்டும்தான்ப்பா. இந்த சத்தியத்தை நாங்கள் மேய்ந்து கொள்ள, இதை நாங்கள் நம்ப, இதை நாங்கள் விசுவாசிக்க, இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கடைபிடித்து உண்மையாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை. நீர் அதை செய்ய போறதுக்காக நன்றி. இப்போது வியாதியாய் பலவீனமாய் மரணப்படுக்கையில் கடந்து நாளை ஆராதனைக்கு போக முடியாமல் அவதிப்படுகிற மக்கள் யாராக இருந்தால் என்னை தொட்டு சுகமாக்கின தெய்வம், என்னை பலப்படுத்தின தெய்வம், என்னை அரவணைத்த தெய்வம், என்னை பாதுகாத்த தெய்வம் இன்றைக்கு என் மக்களை பாதுகாத்து வழிநடத்தி அரவணைத்து ஆசீர்வதிக்கும்படி உடைய நாமத்தை நான் செபிக்கிறப்பா. எல்லாருக்கும் பலன் கொடுங்க, சுகம் கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க, சமாதானம் கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பகல் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தி கொண்டு போங்கப்பா. எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒருத்தரின் தனிமையாக தள்ளிவிடக்கூடாது, அநாதகளாய் விடக்கூடாது, திக்கற்ற பிள்ளைகளாய் விடக்கூடாதுப்பா. அநாதகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் இறங்கி வந்து உதவி செய்கிற தெய்வம் நீராரிக்கால ஸ்தோத்திரம். ஏழைகளின் தெய்வம் நீராரிக்கால ஸ்தோத்திரம். பாவிகளை நேசிக்கிறவர் நீராரிக்கால ஸ்தோத்திரம். எங்களோட பாவத்தையும் எங்கள் சாபத்தையும் எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் மீறுதல்களையும் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சுமந்து தீர்த்தவரே, எங்களுக்காக காயப்பட்டவரே, எங்களுக்காக கடைசி சுற்று ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்தவரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ உம்முடைய ரட்சண்யத்தின் அன்றே அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க, அந்த ரட்சண்ய சந்தோஷத்தை ருசிக்க எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரணபரியந்தம் நம்மளை நடத்துவான்னு சொன்னீரே. இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இன்னும் எங்களை மரணபரியந்தம் நடத்த போதுமானவர் அறிக்கையால ஸ்தோத்திரம். நம்முடைய நடத்துதில்லை, நாங்கள் உண்மையுள்ள மக்களாய் நம்முடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நம்முடைய வார்த்தைகளுக்கு அனுசரித்து நம்முடைய சித்தம் போல செய்ய ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்ய விடக்கூடாது. உண்மை துன்பப்படுத்த, உண்மை வேதனைப்பிக்க, உங்களை காயப்படுத்த அனுமதிக்க கூடாதப்பா. ஒருவரும் சாத்தானுக்கோ உலகத்துக்கோ பாவத்துக்கோ அடிமைகளாய் போகாதபடி கர்த்தர் காத்து நடத்தி அரவணைத்து பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் என் மக்களை தொடரட்டும். எல்லா கனவும், எல்லா மகிமையும், எல்லா ஆசீர்வாதமும் என் மக்களுக்கு வந்து சேரட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு பகல் எங்களோட வாழ்க்கை ஒரு சொர்க்க சந்தோஷமாய், நித்திய மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய் காண கர்த்தர் உதவி செய்யும். எல்லாரையும் திருப்பாதத்தில் கொண்டு வைக்கிறேன். ரத்தத்தால முத்திரையிட்டு அனுக்கிரகித்து நான் ஜெபிக்கிறேன். அடியானை பலப்படுத்தும். அதனோட சபை, அதன் விட்டு வந்த குடும்பங்கள், அதனோட விசுவாசி பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து அரவணைத்து கொள்ளுங்கப்பா. ஒரு குடும்பத்திலிருந்து கேடு வரக்கூடாது. சபையுடைய ஆராதனைகள் எல்லாம் அடின் இல்லாவிட்டாலும் நேர்த்தியாய் நடக்கட்டும். எல்லா ஊழியங்களும் அனுகிரகமாக இருக்கிற உடன் ஊழியக்காரில் எல்லாம் கர்த்தர் பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா கள சபைகளில், தலைமை சபையில் எல்லாம் எழுப்புதல் உண்டாகட்டும், அறுவடை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு தாழ்த்துகிறேன். உனக்கு தாவீதுக்கு சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமே இந்த வார்த்தைகளை நம்புங்க, ஜெபத்தை நம்புங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, அடினுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ்.